வெற்றிக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலும் இல்லாதனால நான் தீர்ப்பை வாசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல நான் ஆஜராகிறேன்ட்டு ஒரு வக்கீல் வந்து நிற்கிறாரு. அப்போ சரி ஓகே, நாளைக்கு வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு நீங்கள் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால நீங்கள் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுன்ற மாதிரி கேஸை ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த ஆள் மட்டும் எப்படி வந்தான்னு சொல்ல எல்லாரும் எதுக்கு இந்த ஆள் வந்துட்டு இது பண்ணுவான்ற மாதிரி வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட. மறுநாள் வந்துட்டு இயரிங் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா வக்கீல் வரவே இல்லை. இவங்க சைடு வெற்றி சைடு வக்கீல் ஜட்ஜி கேட்குறாரு, இந்த மாதிரி வக்கீல் வரலன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ தீர்ப்பை நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே துளசி கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி அவருக்கு அடிபட்டுச்சு, இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க திவ்யா அவங்களோட ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நான் வெற்றியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க நம்ம துளசி ஒரு பக்கம். அப்போ கரெக்டாக இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தங்கச்சி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அஞ்சலி வந்துட்டு நான் வாதாடுறேன்னு சொல்லி நிற்கிறாங்க. சரி ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் திவ்யாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே கேட்குறாங்க, பொய் சொல்லாதீங்க திவ்யா, அவர் எதுக்காக வந்தார், நீங்கள் மெசேஜ் எதுவும் அனுப்பலையான்னு சொல்லி கேட்க நான் எதுவும் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி வந்துட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் வெற்றி, நடந்தது என்னன்னு சொல்லி கேட்க இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மெசேஜை வந்துட்டு காமிக்க சொல்லுங்கன்னு எதிர்கட்சி வக்கீல் சொல்ல, மெசேஜ் டெலீட் ஆகிடுச்சின்னு சொல்ல இது எல்லாமே இவர் சொல்கிற கதை தான். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் வந்துட்டு அந்த பொண்ணுங்களை அடையணுன்ற ஒரு இது இருக்குது. அதனால் வந்துட்டு இது எல்லாமே போய் தான் இவங்க ஒய்ஃபு துளசி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்க துளசி அமைதியாக இருக்காங்க. இவங்களுக்கே தெரியாமல் இவங்க கழுத்தில் வந்துட்டு இந்த வெற்றி கல்யாணம் பண்ணார், கழுத்தில் தாலி கட்டினார், இவங்க மேலே ஆசைப்பட்டனால எப்படியாவது இவங்களை அடையணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வேறு வழி இல்லாமல் இப்போ அவர் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. முதல்ல திவ்யா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு திவ்யாவே கெடுத்துட்டாங்க. துளசியை கல்யாணம் பண்ணிவிட்டு இது எல்லாமே இந்த வெற்றி பண்ண வேலை தான். முதல்ல அவனுக்கு தண்டனை கொடுங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு எல்லாமே வெற்றிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு அவகாசம் வேணுன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. மறுநாள் வந்து தீர்ப்பு சொல்கிறேன்ற மாதிரி ஜட்ஜும் சொல்லிடுறாரு. மறுநாளுக்குள்ளே எப்படியாவது வெற்றியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தீவிரமாக துளசி யோசிக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்கள கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அஞ்சலி. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வெற்றி ரூம்லேருந்து வந்த பிறகு அஞ்சலி அம்மா அழுதுகிட்டு வந்தாங்க, ரூம்லேருந்து வந்தாங்க, தப்பாக நடந்துட்டாருன்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் பார்க்கல, அவர் வெளியே வந்தது மட்டும் தான் பார்த்தோம், அப்புறமா அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, அதுதான் தெரியும். இன்னொருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் பாக்கியன்னு சொல்லிட்டு அவங்களுக்கா பதில் தான் வேற ஒருத்தரை சாட்சியாக வந்துட்டு நடிக்க வச்சாங்க அஞ்சலி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு சொல்லி கேட்க அவங்கள எங்கேயோ அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியும், அவங்க உண்மை சொல்ல மாட்டேன், அதாவது அவங்க வந்துட்டு பொய்யா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க அடிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்டவுடனே எங்கே அடிச்சு வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டவுடனே அவங்க டீட்டெயில் சொல்லிடுறாங்க. உடனே முருகனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மாவை போயிட்டு மீட்டிட்டு வந்துடுறாங்க துளசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சலிக்கு வந்துட்டு பொய்யான டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த டாக்டரையும் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு உண்மையான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு முருகன் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அஞ்சலி வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிச்சு, இந்த மாதிரி உண்மையான வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தேன், இவர் வெற்றி வந்து ரொம்ப நேரமாக கதவு தட்டியிருந்தார். அப்புறம் கதவு திறந்துக்குன்னு வந்து இவங்களை சமாதானப்பட்டு பார்த்தாங்க. இவங்க அப்படியே நடிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அப்புறம் ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் ஏஞ்சி போனாங்க. அவர் போன உடனே இவங்க ஜாக்கெட்டு இதுவெல்லாம் வந்துட்டு கலைச்சிக்கிட்டு அழுதுக்குனே வெளியே வந்து நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பொய்யா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டும் போய் தான் இவரான இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்த டாக்டரே சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னை மிரட்டி தான் பொய்யான ரிப்போர்ட் வாங்க வச்சாங்க, இதான் உண்மையான ரிப்போர்ட்டுன்னு காமிக்கிறாங்க. உடனே வெற்றி வந்துட்டு நிரபராதின்னு இது பண்ணிடுறாங்க. திவ்யாவுக்கு வந்துட்டு 3 மாதம் ஜெயிலும் 1 லட்ச ரூபா இதுவும் வந்துட்டு தண்டனையாக கட்டணும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வக்கீலையும் வந்துட்டு இனிமேல் வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுடுறாங்க. அப்புறம் வெற்றி வெளியே வந்தோன்னா சந்தோஷமாக இது எல்லாத்துக்கும் காரணம் துளசி தான், துளசியை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிற பார்க்குறாங்க. அத்தை ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு எண்ணெய்
தடவி தலை குளிக்க வச்சு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போங்க, கோர்ட்டு ஜெயில் நல்லா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு அவங்களும் அதே மாதிரி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சிவராம் வந்துட்டு அவரோட கெரேஜில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்குறாரு. அப்போ வந்துட்டு மைலேஜ் நிறைய பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இன்ஜின் மாதிரி வந்துட்டு அவர் ரெடி பண்ணிடுறாரு. அது சக்ஸஸ் ஆகிடுது, முருகனோடு சேர்ந்து பண்ணிவிட்டு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனியில் காமிக்கிறாங்க. மைலேஜ் இதை வச்சு அதிகமாகும், நான் புதுசாக இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு சூப்பர் கான்செப்ட், ஆனால் பேட்டன் ரைட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துணுன்னு சொல்கிறாங்க. சாரி சார், அது கண்டிப்பாக முடியாது, உங்களோட சேர்ந்து செய்கிறேன், இது ஏழை மக்கள் கூட போய் சேரணும், அதனால் பேட்டன் ரைட் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னா நான் கொடுத்துட்றேன், ஆனால் பேட்டன் ரைட்ஸ் எங்களுக்கு வேணும், உங்களால் வந்துட்டு இதை வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியாது, நீங்கள் சாதாரண மக்களுக்கும் இது போய் சேரணும்னா உங்களுக்கு லாபமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், உங்கள் நோக்கமே தப்பாக இருக்குது, அதனால் எனக்கு இது வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சிவராம் வந்து கிளம்பிட்டாரு. இதனால் அந்த இது வாங்குற இருந்தவர் வந்துட்டு எப்படியாவது அந்த பேட்டன் ரைட்ஸு நம்ம வாங்கிடணும், அதோட ஐடியா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும், நல்ல ஐடியா, இன்ஜின் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் அஞ்சலி அந்த ரூம் உள்ள மகேஷ் போயிட்டு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதை எப்படியாவது திறக்கணும்னு போயிட்டு சாவி கிவியெல்லாம் போட்டு பார்க்குறாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் ஒரு கம்பி எடுத்துன்னு வந்து வளைச்சி இது பண்ணுறாங்க யூடியூப்பை பார்த்து. அப்புறம் டோர் திறந்துக்கிட்டு உள்ளே போனால் கரெக்டாக லேடி இருக்கிறத பார்த்தோன்னா பதறி கதவு சத்திடுறாங்க முதல்ல. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போய் நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாங்க. நீ போயிடு, நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் மகேஷோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் என்னை அடைச்சி வச்சுருக்கான், எத்தனை நாளாக அடைச்சி வச்சுருக்கான்னு கேட்க 18 வருஷமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி வாங்க உங்களை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறேன், வாங்க போகலான்னு அஞ்சலி கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி அவன் வந்தானா சாவடிச்சிடுவான், உன்னே ஏதாவது பண்ணிடுவான், நீ போயிடுன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக இவங்க வெளியே வராங்க, கதவு சாத்திட்டு. கரெக்டாக வந்துட்டு மகேஷ் இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செக்கப் கூட்டிகிட்டு போகிறாரு மகேஷ். அங்கே போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்களே என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிபி இதுவெல்லாம் அதிகமாக இருக்குது வழக்கத்தை விட, ரிலாக்ஸாக இருங்க, இருந்தாங்க நல்லா தூங்குங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் எழுதியிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அஞ்சலி நல்லா சாப்பிட வச்சுட்டு டேப்லெட் கொடுக்குறாரு. அவங்க டேப்லெட் போடாமல் அப்படியே மறைச்சி வச்சுருந்து தண்ணி மட்டும் குடிச்சு ஏமாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி தூங்கிட்டு நைஸாக அந்த ரூமுக்கு வரத்துக்காக அஞ்சலி வராங்க. பார்த்தா மகேஷும் பின்னாடியே வந்து நிற்கிறாரு. என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலன்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்பவும் அவங்க காலையில் வந்துட்டு அந்த ரூமு கதவு போய் திறந்துட்டு போயிட்டு வராங்க. என்னன்னு சொல்லி இதெல்லாம் அந்த ரூம்குள்ளே இருக்கிறது யார் என்னன்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்க வராங்க. அதுக்குள்ளே மகேஷ் யாரும் இல்லை எது அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த ஆளை நம்ம வீட்டில் சொல்லி இது பண்ணி விடணும், நம்ம உடனே போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மகேஷ் தேடுறாங்க, அஞ்சலி எங்கேயுமே கிடைக்கல. அஞ்சலிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு ஒரு பக்கம். அப்புறம் ரோட்டில் பார்த்துட்டு அஞ்சலி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி அந்த பொம்பளை யார் என்ன எதுக்காக அவங்கள அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னோடய அம்மான்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. பொய் சொல்லாதீங்க, அப்போ அவங்களே சொல்லுங்கள், உங்களோட அம்மானா எதுக்காக அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. இதை பற்றி சொன்னால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் வந்துட்டு இதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ அழுத்திட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம்.